இப்போ இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமைக்கு வந்து ஒடுக்கத்து புதன் சொல்லுவாங்க. அந்த ஒடுக்கத்து புதன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இஸ்லாத்தில் இருக்குதா? அதே மாதிரி அன்னைக்கு வரும்போது வந்து இதை பீங்கானில் என்ன செய்வாங்கன்னா, அதாவது அரபி வார்த்தைகள்லாம் எழுதி அதை அப்படியே அந்த பீங்கானில் எழுதி அதை கரைச்சி அப்படியே குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. இப்போ இந்த இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குதா? அதாவது ஒடுக்குத்து புதன் அப்படிங்கிறது ஒன்று அப்படி இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒடுக்குத்து புதன் அன்னைக்கு நாம் செய்கிற செயல்பாடுகள்லாம் இஸ்லாத்தில் உண்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. குர்ஆன் ஹதீஸில் ஒடுக்கத்து புதன் ஒன்று இருக்காண்டா இருக்காது. ஆனால் ஒடுக்கத்து புதன் ஒரு நிகழ்வை நாம் நடத்துகிறோம்ல, அது மார்க்கத்தில் இருக்காண்டா மார்க்கத்தில் இருக்குது. சஃபர் மாதத்தின் கடைசி புதனுக்கு தான் ஒடுக்கத்து புதன்பாங்க. ஒடுக்கம் என்றால் கடைசி தமிழில். ஆனால் இப்போ இல்லை, அந்த இலக்கியத்திலலாம் அந்த காலத்துலலாம் ஒடுக்கம் அண்ட கடைசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலின் ஒடுக்கம்ன்ற நூலின் கடைசின்னு அர்த்தம். அதனால தான் மக்தூபு மனசாக்கள்லாம் ஈமானை பற்றி சொல்லும் பொழுது வல்யூமில் ஆஹிரி சொன்னால் ஒடுக்கத்து நாளை கொண்டும் ஈமான் கொண்டேன் எங்கள் ஊரில் சொல்லி தந்திருக்காங்க. நான்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒடுக்கத்தினால் கடைசி நாள் கியாமத்தினால். அப்போ ஒடுக்கம்னு இருக்குது கடைசின்ற அர்த்தம். இங்கேயும் சஃபர் மாதத்தின் கடைசி புதன் ஒடுக்கத்து புதன். அதனால தான் அவள் கடைசி புதன் அர்த்தம். அது ஏன் அந்த புதனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? தாங்க சொன்ன மாதிரி அந்த இலைகளில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இருக்கும். சில ஊரில் மா இலையில் எழுதி கொடுப்பாங்க அசத்து மருவை. இன்னும் சில ஊர் ஆலமரத்துடைய இலையில் எழுதி கொடுப்பாங்க. ஏன் அந்த இலையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னால் அது அகலமாக இருக்கும், எழுதுறது வசதியாக இருக்கும். ஆனால் சில வஹாபிகள் ஆலமர இலை எழுதுறதுக்கு என்ன அதோட கேட்பாங்க, சம்பந்தமே இல்லாமல். அங்கே ஆலமரத்து இலைங்கிற நோக்கம் அல்ல, அது அகலமாக இருக்குது, எழுத முடியும். மாமரத்து இலையிலே எழுதுவதற்கு என்ன ஆதாரம்பாங்க. எந்த இலையிலையும் எழுதலாம். அது வந்து பெருசாக இருக்குது, நீளமாக இருக்கும். அந்த மாமரத்து இலை வந்து இதாக இருக்கும், அது எழுதுறது வசதியாக இருக்கும். இன்னும் சில இடங்களில் வந்து தட்டையில் பீங்கான் தட்டை அதில் எழுதி கொடுப்பாங்க. இதை எழுதி கரைத்து குடிப்பார்கள். அங்கே எதுவும் குர்ஆன் வசனங்கள் தான். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் எல்லாம் சலாம் சலாம்லே வரும். அந்த ஆயத்துக்களை தான் எழுதி குடிப்பாங்க. ஏன் இந்த ஆயத்தை எழுதி கொடுக்குறாங்கன்னா ஷிஃபா இருக்குதுல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான்ல, நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், அதிலே நிவாரணம் உண்டு. நிவாரணம் சொன்னால் உள்ள நிவாரணம், உடல் நிவாரணம். நோய் ரெண்டு இருக்குதுல்ல, உள்ள நோய் உடல் நோய், ரெண்டு நோய்களுக்கும் நிவாரணம் குர்ஆன் வசனத்தில் இருக்குது. அதனால தான் அது எழுதி கொடுக்குறாங்க. ஷிஃபா இருக்குது அப்படிங்கிறதுனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்கல்ல, ரெண்டே நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். என்ன அல் அசல் வல் குர்ஆன், தேன் குர்ஆன். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தேனும் நல்ல மருந்து, பல வியாதிகளுக்கு மருந்து. குர்ஆன் அதுவும் மருந்து சிலன்னு சொல்கிறாங்க. அதனால் எழுதி கொடுக்குறோம். சரிங்க, இந்த நீங்கள் கேட்கலாம், சரி குர்ஆன் வசனம் ஷிஃபா தான், அந்த அன்னைக்கு தான் இதை ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது காரணம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த புதன்கிழமை இருக்குதே தொழுநோய், தொழுநோய்ண்டா வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் எதாக இருந்தாலும் ஒருவருக்கு ஏற்படுகிறது என்றால் அதோடைய தொடக்கம் புதன்கிழமையின் பகலாக இருக்கும் அல்லது புதன்கிழமையின் இரவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த நோயின் தொடக்கம் புதன்கிழமை தான், அது இரவாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம். சரியா? சரி. இன்னொன்று, நபிமார்களில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில் ரொம்ப அவதிப்பட்டாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். அவங்களுக்கு எப்போ தெரியுமா நோய் ஏற்பட்டுச்சு? புதன்கிழமைங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால தான் இந்த புதன்கிழமை என்று இரத்தத்தை வெளிப்படுத்தாதீர்கள், வெளியேற்றாதீர்கள் அப்படிங்கிறாங்க. ஹிஜாமத்துன்ற ஒரு மருத்துவ முறை இருந்ததல்லவா, உடம்பிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றுவது. இது புதன்கிழமை செய்ய வேணாம், சனிக்கிழமை செய்ய வேணாங்கிறாங்க. இப்னு மாஜாவில் இருக்குது. இந்த 2 கிழமையில் நீங்கள் இதை செஞ்சு உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஏற்பட்டால் நான் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. அதாவது இரத்த ஓட்டத்திற்கும் கோளங்களின் ஓட்டத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. புதன் என்பது கோளின் பெயர் தானே, சனி என்பது ஒரு கோளின் பெயர் தானே. உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமும் அந்த கோளின் ஓட்டமும் சம்பந்தம் இருக்கிறனால தான் அந்த 2 நாளில் இதை செய்யாதீங்கிறாங்க, ரத்தத்தை வெளிப்படுத்தாதீங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சோம்? இந்த நோய்க்கும் புதன்கிழமைக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் அந்த புதன்கிழமை அன்னைக்கு நோய் ஏற்பட்டுக்கூடாங்கிறதுனால தற்காப்புக்காக அந்த குர்ஆன் வசனம் எழுதி கொடுக்குறோம். ஏன் குர்ஆனில் வசனத்தை ஷிஃபாருக்குன்னு சொல்லிவிட்டான் அல்லாஹு தஆலா. புதன்கிழமை அன்னைக்கு வியாதிக்கு சம்மந்தம் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டாங்க.
அதனால தான் தற்காத்துக்குள்ள அதை நம்ம செய்கிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், புதன்கிழமை ரைட்டுங்க, ஒவ்வொரு வாரம் தான் புதன்கிழமை வருதுல்ல, ஏன் சபர் மாதம் கடைசி புதனில் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் செய்யலாம் தான், பிரச்சனை இல்லை, செய்யலாமே. ஆனால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது சபர் மாதத்தின் கடைசி புதன். என்ன காரணம் தெரியுமா? நம் உயிரில் மேலான கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாதி ஏற்பட்டுச்சுல, அந்த வியாதியிலே இருந்து தானே அவர்கள் உலகை விட்டு மறைஞ்சாங்க. அந்த வியாதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்டது சஃபர் மாதத்தின் கடைசி புதன். அதனால் அந்த புதனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் வேறு புதன்கிழமையெல்லாம் செய்யக்கூடாங்கிறதல்ல. அது சில ஊரில் நீங்கள் பார்க்கலாம், புதன்கிழமை அந்த ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு சாயங்கால நேரத்தில் கடற்கரை உள்ள ஊர்களெல்லாம் கடற்கரைக்கு போவாங்க. கடற்கரை இல்லாத ஊர்கள்லாம் இருக்குதுல்ல, அங்கெல்லாம் அந்த பார்க்குக்கு போவாங்க, தோட்டங்களுக்கு போவாங்க. ஏன்னா இறைவன் எங்களை நல்லா வச்சுருக்கான், எந்த நோயும் எனக்கு எங்களை இல்லை, அது ஒரு அடையாளத்து நிமித்தமாக போயிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி சில பேர் கேட்பாங்க, வஹாபியெல்லாம் ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு ஈவினிங்கில் கடற்கரைக்கு போவதற்கு என்ன ஆதாரம் என்று கடையில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். நான் கேட்குறது, கடையில் இருந்து கொண்டு இந்த கேள்வியை எழுப்புவதற்கு என்ன ஆதாரம் அப்படின்றது. என்ன அங்கங்கே மகிழ்ச்சி அன்னைக்கு, அதாவது நோய் ஏற்படணும் விசாலம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஏற்படலை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்குங்கிறது வீட்டுக்குள்ளே இருந்து காமிச்சிட எப்படி, வெளியே போய் காமிக்கிறாங்க நான் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, வியாதி இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்துட்டான் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் தான். அதெல்லாம் பெருநாளாகவே கொண்டாடுவாங்கள்ல, ஒடுக்கத்து பெருநாள் தான் எங்கள் ஊர்லலாம் பேரை. ஒடுக்கத்து புதன் இல்லை, ஒடுக்கத்து பெருநாள். ஏன்னா அந்த அன்னைக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்துவாங்க, கறியெல்லாம் எடுத்து சமைப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் சந்தோஷமாக இருக்கிறான்னு சொன்னால், இறைவன் நோய் நொடியிலேருந்து எங்களை காப்பாற்றி நல்லா வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத செயல்பாட்டில் காமிக்கிறது. வியாதியிலே உட்காந்துக்கிட்டு கவலையோடு உட்காந்துக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, சந்தோம்னா காமிக்கணும்ல, அந்த மாதிரி.